சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பீகார் மக்களுக்கு முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கியது. ஆனால் தற்போது தேர்தல் முடிந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின்பு அது தவறுதலாக வரவு வைக்கப்பட்ட பணம், அதை திருப்பி அனுப்புங்கள் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பணத்தை திருப்பி அனுப்பினால் எங்களின் வாக்கை திருப்பி தர முடியுமா என பீகார் மக்கள் கொதித்தெழுந்து போராடி வருகின்றனர். अपन पैसा ऑफिस मांगे तो हम ना अपन वोट ऑफिस मांगबा, हमरो वोट ऑफिस दो दो। हम मांगे नहीं के लिए मोदी से हमरा 10,000 रुपया दो देला। अब हम उनका कहाँ से देवे? माल जाल खरीद ले, खर्चा कर ले, बाल बच्चा नहीं देबा, नहीं दीजिए वोट दीजिए हमारा। हाँ, हम वोट वापस करिए तब पैसे. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும்பாலான அரசியல் தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஏனெனில் 243 தொகுதியில் என்டிஏ கூட்டணி மட்டுமே 202 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணம் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுதான் என்று பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே இந்த ஆண்டுதான் 71.6% பெண்கள் வாக்களித்திருக்கின்றனர். அதற்கு காரணம் நிதிஷ்குமார் செயல்படுத்திய பெண் வாக்காளர்களை கவரும் விதமான திட்டங்கள் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு நிதிஷ்குமார் அரசு ஒவ்வொரு பெண்களின் வங்கிக் கணக்கிலும் செலுத்திய ரூபாய் 10,000 தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது தகுதியற்றவர்களுக்கும் இந்த 10,000 ரூபாய் தவறுதலாக வரவு வைக்கப்பட்டு உள்ளது. அதை திருப்பித் தர வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளது. இந்நிலையில்தான் தமிழகத்தில் தகுதி பார்த்து பெண்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது என விமர்சிக்கும் பாஜக அரசு தற்போது பீகாரில் செய்வது மட்டும் சரியா என்றும், அதோடு தமிழகத்தில் தகுதியானவர்களா என சரிபார்க்கப்பட்ட பின்புதான் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டது. ஆனால் பீகாரில் தேர்தலுக்காக அவசரமாக பணம் கொடுத்து வெற்றியும் பெற்றுவிட்டு பின்னர் அந்த பணத்தை திருப்பி கேட்பதில் என்ன நியாயம் என்றும், பணத்தை அவர்கள் திரும்ப கொடுத்தால் அவர்களின் வாக்கை திருப்பி தருவீர்களா என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் பீகாரின் எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் இந்த காணொலியை பகிர்ந்து, இது பாஜகவின் தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையரின் முகத்தில் அறைந்தது போல் இருக்கும். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி தேர்தலின் நடுவில் பீகார் முழுவதும் பெண்களுக்கு ரூபாய் 10,000 விநியோகிக்கப்பட்டு உள்ளது. அதனால் அவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்தனர் என ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையை பாஜகவின் தேர்தல் ஆணையம் குருடர்கள் என்று கூறி இன்று வரை மறுத்து வந்தது. தற்போது பெண்களே வீதியில் இறங்கி பாஜகவுக்கு எதிராக போராடுகிறார்கள். இதற்கு நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் என விளாசி இருக்கின்றனர்.